7.5 ரிசர்வேஷன் லாஸ்ட் ஏடிஎம்கே பீரியட்லேருந்து எக்ஸிஸ்டிங்காக இருக்குது. நீட்டுக்கு எதிரான நம்மளோட பேட்டில் லீகல் வேலை இருந்தாலும் லாஸ்ட்டு கலையரசன் கமிட்டி ப்ரொப்போஸ்டு வந்து 10% இருந்தது. நம்ம அதை 7.5லேருந்து இன்னும் 2.5% அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா இந்த நீட்டுக்கான லீகல் பேட்டில் முடிகிற வரைக்கும்? நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ இந்த செஷனில் கூட இந்த பட்ஜெட் கூட்டத்தொடரில் கூட நம்ம இந்த அரசு நீட்டுக்கு எதிரான தீர்மானத்தை நம்ம கொண்டு வந்தோம். ஒரு மனதாக நம்ம நிறைவேற்றிட்டு இருக்கிறோம். நம்ம நீட்டில் அனைத்து அரசியல் கட்சிகளும் ஒரு மனதாக இது நமக்கு தேவையில்லை, இது மாநில உரிமைகளுக்கு எதிரானது, ஏழை எளிய மக்களுக்கு எதிரானது, இதனால் நம்ம தனியார் பயிற்சி நிறுவனங்கள் தான் பயனடைகிறாங்க அப்படின்னு நம்ம தொடர்ந்து சொல்லிகிட்டு இருக்கோம். நான் டெல்லி சென்ற போது அந்த உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை தொடர்பாக நம்ம மாநில அரசு சார்பாக விருது பெற நான் டெல்லி சென்ற பொழுது கூட ஒன்றிய சுகாதாரத்துறை அமைச்சரை நேரில் சந்தித்து நம்மளுடைய ஒரு கோரிக்கை மனுவெல்லாம் அளித்தோம். அது முதல் கோரிக்கையே நீட் வேண்டாம் என்பது தான். நம்ம அதனால் தொடர்ந்து நம்ம அரசு சார்பாகவும் சொல்லிகிட்டு இருக்கோம், சட்ட போராட்டத்தின் மூலமாகவும் நம்ம சொல்லிட்டு தான் இருக்கோம். கண்டிப்பாக நம்ம எல்லோரும் யுனைட்டடாக இருந்தால் நிச்சயம் ஒரு நாள் நமக்கு அந்த நம்ம மாநில உரிமையை பெற்றுக்கொள்வோம் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்குது. நீங்கள் சொன்ன மாதிரி இந்த கமிட்டி முதலமைச்சர் அவர்கள்ட்ட பேசி இன்னும் ஒரு கமிட்டி அப்பாயின்ட் பண்ணி அது எப்படி சொல்கிறாங்களோ அந்த மாதிரி நம்ம கண்டிப்பாக கொண்டு வருவோம். 7.5 ரிசர்வேஷன் இந்த 7.5% இடஒதுக்கீடுன்றது தமிழக அரசு கல்லூரி மாணவர்களுடைய இந்த மருத்துவ கனவுக்கு ஒரு பெரிய புஷ் கொடுத்தது இல்லைங்களா அஞ்சலி? இது வந்து தற்பொழுது 10% உயர்த்த நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்ற ஒரு நல்ல செய்தியை தான் சுகாதாரத்துறை அமைச்சர் அருண்ராஜ் அவர்களும் இப்போ பதிவு பண்ணியிருக்காரு. இது அரசு பள்ளி மாணவர்களுக்கு ஒரு புதிய உத்வேகத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்றதுல மாற்று கருத்தே கிடையாது. அதே நேரத்தில் பல மாணவர்கள் மருத்துவ கனவோடு இருக்கும்போது அரசு பள்ளி மாணவர்களுக்கான இந்த ஆக்சஸ் அப்படின்றத முன்னிறுத்தி தான் அதிமுக ஆட்சி காலத்திலே இந்த 7.5% இடஒதுக்கீடுன்றதை சாத்தியப்படுத்தினாங்க. அதுக்கடுத்து திமுக ஆட்சி காலத்திலே அது தொடர்ந்தது. இப்போ தாவேக ஆட்சி காலத்தில் அது 7.5% 10% உயர்த்த நடவடிக்கை எடுக்கப்படும் என்ற ஒரு முக்கிய செய்தியை அமைச்சர் அருண்ராஜ் சொல்லியிருக்காரு. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.